இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஆன்லைன் மூலம் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடப்பு சட்டம் ஆராயப்படுகிறது. ஆன்லைன் மூலம் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடப்பு சட்டம் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சிறு அளவில் போதைப்பொருள் விற்பனை ஆன்லைன் மூலம் நடைபெற்று வருவதை முழுவீச்சில் கட்டுப்படுத்தவும் தடை செய்யவும் நடப்பில் உள்ள சட்டத்தின் விதிமுறைகள் முழுமையாக ஆராயப்பட்டு வருவதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். இது தொடர்பாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹமத் ஜயீத் ஹமிடி தலைமையிலான சிறப்பு அமைச்சரவை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். ஆன்லைன் மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படும் அணுகுமுறை இதற்கு முன்பு இல்லாததால் அதற்கான சட்ட விதிமுறைகள் பற்றிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது அதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சைஃபுடின் இதனை தெரிவித்தார். நடப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமா அல்லது பிரத்யேகமாக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டுமா என்பது குறித்து அரசாங்கம் தற்போது பரிசீலனை செய்து வருவதாக அவர் மேலும் கூறினார். எதிர்க்கட்சி கூட்டணியான பரிகாத்தான் நேஷனலில் மஇகா மற்றும் மாசிசா இணைய விரும்பினால் தெளிவான நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த கூட்டணியின் ஒரு உறுப்பு கட்சியான கிராக்கான் இன்று வலியுறுத்தியுள்ளது. பாரசான் நேஷனல் உறுப்பு கட்சிகளான அவ்விரு கட்சிகளும் தாங்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக கூறி பரிகாத்தான் நேஷனலை அணுகுவதாக இல்லாமல் அவை நேர்மையான நிலைப்பாட்டுடன் இணைய வேண்டும் என்று கிராக்கான் கட்சியின் பொதுச் செயலாளர் வாங் சியாசன் தெரிவித்தார். தவிர அரசியல் போராட்டங்கள் என்பது பருவ காலமாகவோ அல்லது பதவியை பெறுவதை நோக்கமாக கொண்டதாகவோ இருக்கக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். மஇகாவும் மாசிசாவும் உண்மையில் மக்களிடம், குறிப்பாக இந்திய மற்றும் சீன சமூகங்களின் எதிர்கால தலைவிதியை நிர்ணயிக்க விரும்பினால் அவர்கள் பரிகாத்தான் நேஷனல் போராட்டத்தில் இணைவதை தாங்கள் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வரவேற்பும் அழைப்பும் வற்புறுத்தலின் அடிப்படையில் இல்லாமல் சுயமாக தன்னார்வத்துடன் நேர்மையின் நிபந்தனையின் அடிப்படையில் இணைவதாக இருக்க வேண்டும் என்று வாங் சியாசன் வலியுறுத்தினார். மனுதாரர்கள் வாகனம் ஓட்டும் சோதனையில் அமராமலேயே வாகனம் ஓட்டுவதற்கான கோபிஓ லைசன்ஸ் பெற முடியும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்கின் புகைப்படத்தை பயன்படுத்தி வெளியிடப்பட்டுள்ள விளம்பரம் போலியானது என்று சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே இன்று விளக்கம் அளித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் இந்த விளம்பரத்தின் உண்மைத்தன்மையை அறிய பலர் ஜேபிஜே அலுவலகங்களுடன் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் இந்த விளம்பரம் குறித்து புகார் அளித்துள்ளனர். எனினும் அந்த விளம்பரம் முழுக்க பொய்யானது என்று ஜேபிஜே இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது. மாசிசா தேசிய தலைவர் டத்துஸ்ரீ வி காசியோங் பாஸ் கட்சியில் இணைய வேண்டும் என்று ஜாசிகா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று மக்களவையில் பரிந்துரை செய்துள்ளார். தமக்கு எதிர்க்கட்சியினரின் ஆதரவு இருப்பதாக மக்களவையில் ஆற்றிய உரையில் வி காசியோங் தெரிவித்ததை தொடர்ந்து பாஸ் கட்சியில் இணைவதற்கான பரிந்துரையை ஜாசிகாவின் கம்பார் எம்பி சோங் ஜெமின் முன்மொழிந்துள்ளார். 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தின் போது ஆயர் ஹிதாம் எம்பியான வி காசியோங் எதிர்க்கட்சியில் தமக்குள்ள செல்வாக்கை விவரித்ததை தொடர்ந்து அந்த கம்பார் எம்பி இந்த பரிந்துரையை வழங்கினார். சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்த முற்பட்ட 2 சகோதரர்கள் போலீஸ் சோதனையிலிருந்து தப்பிய நிலையில் அவர்கள் சுமார் 90 கிலோமீட்டர் தூரம் வரை விரட்டிச் செல்லப்பட்டு பிடிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் ஷா அலாம் செக்ஷன் 7 புசாட் கமர்ஷியல் பகுதியில் நிகழ்ந்தது. அந்த சகோதரர்கள் பயன்படுத்திய நீல நிற புரோட்டோன் வீரா காரை 6 MPV போலீஸ் ரோந்து கார்கள் விரட்டிச் செல்லும் 17 வினாடி காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. அந்த சகோதரர்களின் காரை தடுத்து நிறுத்த போலீசார் முற்பட்ட வேளையில் போலீசாரின் சைரன் விளக்கு மற்றும் ஒலிபெருக்கியின் வழி விடுத்த எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தப்பினர். இதன் காரணமாகவே 6 ரோந்து போலீஸ் கார்கள் அவர்களை துரத்தி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். செக்ஷன் 9 ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தின் முன்புறம் வளைத்து பிடிக்கப்பட்ட 18 மற்றும் 24 வயதுடைய 2 சகோதரர்களின் கார் சோதனையிடப்பட்டது. காரின் இருக்கைக்கு அடியில் கத்தோம் நீர் என நம்பப்படும் ஒரு திரவ பொருளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ACP முகமது இக்பால் விளக்கினார்.
38 லட்சம் ரிங்கிட்டிற்கு நிலத்தை விற்பனை செய்வதற்கு பொய்யான தகவல்களை உள்ளடக்கிய நிலப்பட்டாவை பயன்படுத்தியதாக நம்பப்படும் நக்ரி சம்பிலான் மாநிலத்தைச் சேர்ந்த நில விற்பனை இடைத்தரகரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று காலையில் சிரம்பான் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் சைஃபுல் சயோத்தி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த இடைத்தரகரை விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக பேர் வழி விசாரணைக்காக நேற்று மாலை 5:30 மணிக்கு நக்ரி சம்பிலான் SPRM அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அந்த ஆணையத்தின் தகவல்கள் கூறுகின்றன. 2025ஆம் ஆண்டுக்கான ஆடிப்பெருக்கு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோரிப் கடற்கரையில் மிக உற்சாகமாக வரவேற்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. கலாச்சார மற்றும் ஆன்மீக அம்சங்களுடன் பொருள் பதித்த இவ்விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நீர்நிலைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வரும் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி மோரிப் கடற்கரையில் 3 நாள் வைபவமாக பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மை பிரதிநிதித்து அந்த அமைச்சின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி டிகம் லூட்ஸ் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மலேசிய இந்தியர்கள் தங்களின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பேணி அதனை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான ஒற்றுமை விழாவாக இந்த ஆடிப்பெருக்கு அமைந்திருப்பது குறித்து டிகம் லூட்ஸ் பெருமிதம் தெரிவித்தார். 1 நூற்றாண்டுக்கு மேலாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த பழமையான பாரம்பரிய விழா ஆழமான கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 15 ஆண்டுகளாக மோரிப் கடற்கரையில் நடைபெறும் இந்த கொண்டாட்டம் அர்ப்பணிப்பு மிகுந்த உள்ளூர் தலைவர்களின் விடாமுயற்சியால் ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருவது குறித்து டிகம் லூட்ஸ் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இந்த ஆண்டு உள்ளூர் மக்களின் மொத்தம் 187 கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் என பல வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இது இந்த வட்டாரத்தில் குறு, சிறு, நடுத்தர தொழில் முனைவோருக்கு ஒரு முக்கியமான பொருளாதார ஊக்கத்தையும் தளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக டிகம் லூட்ஸ் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஓர் ஆன்மீக அனுசரிப்பாக மட்டுமல்லாமல் கலாச்சார பெருமை, பொருளாதார வாய்ப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும் ஓர் அர்த்தம் பொதிந்த சமூகவியல் நிகழ்வாக நடைபெற்றது குறித்து டிகம் லூட்ஸ் தமது உரையில் பெருமிதம் தெரிவித்தார். அத்துடன் இந்நிகழ்வில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சார்பாக கலந்து கொண்ட தமக்கு உற்சாகம் மிகுந்த வரவேற்பு நல்கப்பட்டது குறித்து ஏற்பாட்டு குழுவினருக்கு தமது நன்றியை டிகம் லூட்ஸ் தெரிவித்துக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.